அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உளவியல் ஜோதிடர், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனாராலே வந்தான் வணங்கி, இந்த குரு பேச்சு பலன் கடக ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது இதுதாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கடகராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்க, காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது ராசி. எப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்கள் ஏதோ ஒரு சிறிய போராட்டத்திற்கு அப்புறமா தான் எல்லா விஷயத்தையும் கிடைப்பாங்க. பெரும்பாலும் என்னன்னாக்கா இந்த கடகராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா அம்மான்ற உறவுல ரொம்ப ஒரு பற்று இருக்கும். ஏன்னா அம்மானாவே அவங்களுக்கு ஒரு பற்றுதல் அதிகமாக இருக்கும். அதே போல் என்னன்னாக்கா வீடு வாங்கணும், நிறைய பொருளாதாரம் சேர்க்கணும், நிறைய நிலபுலங்கள் வாங்கணும், இந்த மாதிரியான நிறைய ஆர்வம் இருக்கும். எப்போதும் நிறைய பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணம் கடகராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக அந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதே போல் இன்னொன்று என்னென்னாக்கா, இந்த பெரும்பாலும் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கடகராசியில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் எப்போதும் இருப்பாங்க. எல்லாமே இந்த கடகராசிக்காரங்க எப்போதும் கையில் ஒரு பேனாவோடு தான் இருப்பாங்க. பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் அந்த ஹிண்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அதிகமான ஒரு கேல்குலேஷன் போட்டாங்கன்னாவே அதுவே விரயமாடும். அந்த கேல்குலேஷனே நடக்காது. அதனால் கடகராசிக்காரங்க ஓவர் கேல்குலேஷன் என்பது பேனாவில் போடவே கூடாது. போட்டாங்கன்னா அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஸோ அதனால் ஓரல் கேல்குலேஷன், எக்ஸாக்ட் கேல்குலேஷன் போட்டிங்கன்னா சுத்தமாக நடக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு பரிகாரமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குண அதிசயங்கள் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னா இந்த கடகராசிக்காரங்க இந்த நிலம் கடந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்களா, நிலம் சார்ந்த விஷயம், ஒரு வீடு வாங்குறது இல்லை வண்டி வாங்கினது, ஏதோ ஒரு வாகனம் சார்ந்த விஷயம் வாங்கணுன்ற விஷயத்தில் ஒரு தடைகள் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். நிறைய கடகராசிக்காரங்க வீட்டை ஆரம்பிச்சுட்டு பணம் இல்லாதனால அப்படியே தடைப்பட்டு நின்று போயிருக்கும். இல்லைங்க கடன் வாங்கிட்டு அந்த வீட்டு போட்ட பட்ஜெட்டுக்கு மேலே வீடு போனதுனால அந்த வீடு முழுமையடையாமல் போயிருக்கும். அதே போல் என்னன்னாக்கா, இந்த வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது சிறிய பிரச்சனைகளை ஏற்பட்டிருக்கும். ஸோ மேலும் என்னன்னாக்கா, கடந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடந்த குரு பயிற்சி கடகராசிக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் நல்லா இருந்திருக்கும். குலதெய்வத்தோட அனுகிரகம் கடகராசிக்கு இருந்ததுனால எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு ஜெயிச்சிருப்பாங்க. இந்த வருடம் இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரருக்கு என்ன மாதிரியாக இருக்க போகுதுன்னு தான் பாருங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா, கலந்த குரு 11லேருந்து லாப குருவாக இருந்தால் இப்போ விரய குருன்னு. விரய குருன்னா உடனே விரயத்தை தான் கொடுப்பாரு அப்படின்னு இல்லை, சில நல்ல விஷயத்தையும் கொடுப்பாரு. எப்படியும் பொருளாதார விரயம் என்பது இருக்குது. ஆனால் இந்த வாட்டி என்னக்கா எல்லாமே சுப விரயமாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா போன குரு பயிற்சியில் இந்த நின்று போன வீடு எல்லாமே இந்த காலகட்டத்தில் முழுமை அடையும். வீடு சார்ந்த விஷயங்கள் முழுமை அடைந்து பால் காய்ச்சி போகிற அளவுக்கு கொண்டு வருவார். அதே போல் என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் அந்த கடன் என்பது ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக குறைக்கும். ஏதோ ஒரு விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம் போல் ஏதோ ஒரு வீடு சார்ந்த விஷயத்தில் சில பேர் நிலத்தை விற்று கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஏதோ ஒரு அசட்டை விற்று கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கடகராசிக்காரருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டம், ஏன்னா போன சனி பயிற்சி இந்த காலகட்டத்திலலாம் வாழ்க்கை துணையோடு பேச்சுவார்த்தையே குறைஞ்சிருக்கும். வாழ்க்கை துணைக்கும் இவங்களுக்கு நிறைய பேர் இந்த டைவர்ஸ் வரையெல்லாம் போயிருக்காங்க. ஸோ நம்ம அப்போ அதுக்கு பரிகாரமாக என்ன சொல்லியிருக்கேன்னா, கொஞ்சம் இந்த விஷயத்தை இந்த சனி பயிற்சி கடந்துட்டீங்க, இல்லை இந்த குரு பயிற்சியை கடந்துட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கை மாறிடும் நம்ம சொன்னோம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க. இப்போ அவங்க வாழ்க்கை எல்லாமே மாறி இருக்கு. இப்போ ரொம்ப ஹாப்பியஸ்ட் கப்புளாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ தான் சொல்லுவேன். ஏன்னா பிரச்சனைக்கு காரணங்கள் சில நேரத்தில் கிரகங்கள் தான் பண்ணுது. நாம் என்ன பண்ணிட்டோன்னா, மனிதர்களை ப்ளேம் பண்ணிட்டு உட்கார்றதுக்கெல்லாம் கிரகத்தோட தன்மைகளால் மனிதர்கள் அந்த உறவுகளுடைய தன்மைகள் மாற்றப்படுகிறது என்ற உணர்வை நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா எந்த உறவுக்குள்ளேயும் பிரச்சனைகளே வராது. ஸோ இது பொதுவான அனைவருக்கான பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம். மேலும் என்னென்னாக்கா, பொருளாதார விரயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. பொருளாதார விரயம்னா ஆன்மீக திருப்பணிகள் செய்வதற்காக, இல்லை ஆன்மீக தொண்டுகள் செய்வதற்காக சில விரயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. அதே போல் என்னென்னாக்கா, உள்ள ஆன்மீக பாத யாத்திரை சொல்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பாக்கிய அதிபதியான குரு பகவான் 12ல் இருக்கிறதுனால இஷ்ட தெய்வத்துக்காக ஒரு நிறைய பேர் பாத யாத்திரை செல்வது,
இல்லை இஷ்ட தெய்வ கோயிலுக்காக ஏதாவது ஒரு விரயங்கள் செய்வது, இல்லை இஷ்ட தெய்வ கோயிலுக்காக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த இஷ்ட தெய்வ இந்த நோட்டீஸ் அடித்து கொடுக்கறது, அந்த இஷ்ட தெய்வ ஃபோட்டோவை அடித்து கொடுக்கறது, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்ல முடியும். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால் பகுதியில், கணுக்கால் சொல்லுவோம் இல்லையா, பாதம், இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு நீர் வீக்கம், எடிமான்னு சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது காலை இடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன வீக்கம் வீக்கம் இல்லை வலி, இந்த ஜாயிண்ட்ல இருக்கிற ஜவ்வு வலி, இந்த மாதிரியான சிறு உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வந்து அது சரியாயிடும். ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்கல. நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு 10 மாதிரி போட்டிங்கனாவே சிறிய அளவு ஒரு மருத்துவ விஷயங்கள் இந்த கால் பகுதியில், குறிப்பாக பாதம் கணுக்காலில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி என்னன்னாக்கா நிறைய இந்த கடன் வாங்கி இல்லை கடனை அடைத்து, சில பேர் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உருவாகும். அதே போல் சில பேர் கடன் வாங்கி கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். கடன் ஏற்படும், கடன் அடைக்கவும் செய்வாங்க. அப்போ இந்த நிகழ்வு என்பது கடன் அடைக்கக்கூடிய நிகழ்வும் இருக்குது, கடன் வாங்கக்கூடிய நிகழ்வும் இருக்குது. ஸோ அது உங்களுடைய பட்ஜெட்டையும் பிளானிங்கை பொறுத்து இருக்கும். ஸோ அப்போ பிளான் கரெக்டாக இருந்துச்சுன்னா கடன் அடைக்கப்படும். நீங்கள் உங்கள் எக்ஸஸ் பிளானில் போனீங்கன்னா அப்போ கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். மேலும் என்னன்னாக்கா நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதன் மூலயமாக உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் நடக்கப்படும். என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏற்பட்ட அந்த தீராத பிரச்சனைகள், இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வம்பு வழக்கு இந்த மாதிரியான ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் தீரும் அப்படின்னு சொல்லலாம். மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னென்னா வீட்டில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு பாதிப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஏன்னா நிறைய பேர் இந்த கடகராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் என்னக்கா வாஸ்து சார்ந்த விஷயத்தை சரி பண்ணுவாங்க. வாஸ்து குறைபாடுகளை சரி செய்வதற்கான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்கள் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் குலதெய்வத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது போகிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஏதோ வேறு சில வேலைகள் தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குலதெய்வத்தை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு விநாயகர் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு புறப்பட்டீங்கன்னா அந்த தடைகள் எல்லாமே நீக்கப்பட்டு குலதெய்வ வழிபாடு என்பது சிறப்பையும் தரும், உங்களுக்கு தேவையான நன்மையை பெற்றுத்தரும் சொல்ல முடியும். மேலும் அடுத்தடுத்து ஏன்னா இப்போ ராகு பகவான் 7-8 சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு மறைமுகமான ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரா மாதிரி ஒரு மாயையை உருவாக்குவார். அந்த மாயைக்குள்ளே நீங்கள் சிக்காமல் இருப்பது தான் உங்களுக்கு நன்மையை பெறும். ஏன்னா அந்த மாயையை நம்பி நீங்கள் ஏதாச்சும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது மாயை என்பது காணல் நீர் போல் கரைந்து விடும். ஸோ அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் யாருடைய வாக்கையும் நம்பி முதலீடுகளை செய்வதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையே பெறும். ஏன்னா இந்த காலத்தில் லாட்ரி வாங்கலாம், கேம்பிளிங் போகலாம், இல்லை அந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாமே எழும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. யாராவது உங்கள் நண்பர்கள் வா போயிட்டு வர்றோம், போயிட்டு வந்தோன்னா ஜாக்பாட் அடிச்சிடும், இவங்களுக்கு ஜெயிச்சிடலாம் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. இந்த ஆன்லைன் ரம்மி அப்படிலாம் சொல்லுவாங்களே, இதில் போட்டு இவ்வளோ அவ்வளோ சம்பாதிக்கலாம் சொல்லுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஆனால் கடகராசிக்காரங்க நீங்களே இருந்தீங்கன்னா போனீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டு இருக்கிறதும் போயிடும். ஸோ அதனால் மிகுந்த கவனம் தேவை. அதே போல் என்னென்னாக்கா கடகராசி இந்த காலத்தில் செரிமானம் சார்ந்த விஷயத்தில் ஒரு குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உணவு பழக்கத்தில் செரிமானம் சார்ந்த விஷயங்களை பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்காக ஒரு வெளிநாடு பயணமோ இல்லை தூரதேச பயணம் போக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னக்கா வாழ்க்கை துணையோடைய குடும்பத்திற்காக சில விரயங்களும் நடக்கும். ஏதோ ஒரு பணம் கேட்பாங்க, பணம் கேட்க கொடுக்கல் வாங்கல் என்பது அவங்களுக்காக விரயங்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உருவாகும்னு சொல்ல முடியும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சொல்ல முடியும். ஏன்னா வச்சுக்கலாம், பூஜை ரூமை இந்த காலகட்டத்தில் சரி பண்ணுவாங்க. புதிய பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறது, இல்லை புதிய ஆன்மீக சார்ந்த ஒரு ஃபோட்டோ வைக்கிறது, இல்லை அங்கே இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது, இல்லை அந்த மஞ்சள் துணி மாற்றுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும், இல்லை ஏற்படும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுடைய
வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் புதிய குருன்ற ஒரு ஸ்தானம் வந்து அங்கே பூஜை ரூமை அலங்கரிக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு நன்மை தரும் என்பது உங்களோட சுய சாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மாற்றங்களை செய்து கொள்வது உங்களுக்கு நன்மையை பயக்கும் சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா, உங்கள் பூஜை அறையில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். மேலும் என்ன, சனி பகவான் உங்களுக்கு பாக்கியத்திலிருந்து உங்களோட பாக்கியங்கள் எல்லாமே பெருக்குவதனால நீங்கள் என்னென்னாக்கா, இந்த பழைய என்றைக்கோ ஒரு விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க, அதுக்காக ஒரு சேவைக்கான ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சமூக சேவைக்கான ஒரு அவார்டு, இந்த மாதிரியான கௌரவம் சமூக சேவை சார்ந்த விஷயத்தில் கிடைக்கும். இதே கடகராசிக்காரங்க ஒரு அரசியல் தலைவர் இருந்தாங்கன்னா அவங்க அந்த சமூக சேவையை செய்வதன் மூலயமாவோ எம்எல்ஏ ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் யாராவது கடகராசி இருந்தாங்கன்னா சேவைகள் மூலமாகவே அவங்களுக்கு அந்த பாக்கியம், அந்த எம்எல்ஏ போஸ்ட் கிடைக்கும், அதில் ஜெயிக்கவும் சீட்டு வந்து வீடு தேடி வரும்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி அதே போல் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருவோட ஃபோட்டோவை நீங்கள் வந்து தானம் செய்யலாம். குருமார்கள் இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் இந்த கோயில்களுக்கெல்லாம் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது குருவோட ஃபோட்டோவோ இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஃபோட்டோ எடுத்து அவங்க மற்றவங்களுக்கு கொடுப்பதன் மூலயமாக, இல்லை அவங்களுடைய செய்திகளை யூடியூப் அந்த மாதிரி விஷயங்களில் பரப்புவதற்கான ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை விரயங்களை செய்வதன் மூலயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய தண்ட செலவுகளை குறைத்து கொள்ள முடியும். மேலும் என்னென்னாக்கா, உங்களுக்கு வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுடைய அருள் எப்போதும் இருக்குன்றதுனால திருச்செந்தூர் முருகர் வழிபாடு உங்களுக்கு வாழ்வில் ஏற்றத்தை தரும். ஸோ திருச்செந்தூர் வாய்ப்பு கிடைக்கிறவங்க திருச்செந்தூர் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. அதே போல் என்னென்னாக்கா, உங்களுக்கு தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் தாய் தான் எப்போதும் உங்கள் மனசில் இருப்பாங்க. அதனால் சில பேர் அம்மா அப்படின்னு கூப்பிட்டாவே உங்களுக்கெல்லாம் லாபம் வந்துடும். ஸோ அதனால் அம்மாவோடைய நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கே அம்மாவோட பேர் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அம்மா பேர் தான் வைப்பாங்க, இல்லைன்னா மனைவி பேரில் இருக்கும். இது 2 விஷயம் தாண்டி வேறு எதுலையுமே அங்கே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் எப்போதும் அம்மாவுடைய செல்ல பிள்ளை என்பதனால நீங்கள் அம்மாவை வணங்குவதே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியும். அதே போல் என்னென்னாக்கா, எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் மனைவி என்ற தன்மையும் கூட சேர்த்துக்குங்க. ஏன்னா அம்மாவும் மனைவி என்ற தன்மையும் சேரும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நீங்கள் எடுத்த செயல்கள் லாபத்தை அதிகரிக்கும். ஸோ உங்கள் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய இடத்துல உங்கள் மனைவி தான் இருக்கு. அதனால் கடகராசிக்காரர்கள் மனைவிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை லாபமாக இருக்கும்னு சொல்ல முடியும். இது இந்த காலகட்டத்திற்குள்ள இது எப்பொழுதும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா, உங்கள் வாழ்க்கையில் அனைத்து பாக்கியங்களையும் நீங்கள் அனுபவிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கழுத்தில் ஒரு தங்க செயினோ இல்லை தங்கத்தலாலோ இல்லை முடியாதவங்க ஒரு மஞ்சள் துண்டாவது கழுத்தில் போடுங்க. ஸோ அது உங்கள் வாழ்வில் அனைத்து பாக்கியங்களையும் பெற்றுத்தரும், உங்களுடைய சூழல்களை சிறப்பாக்கும், லாபத்தை அதிகரிக்கும். நாங்கள் சொன்ன இந்த எளிய பரிகாரங்களுடைய இந்த குரு பயிற்சி தகவல் உங்கள் வாழ்வில் ஏற்றத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர் யாராவது கடகராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இது போன்ற வாழ்வியல் சார்ந்த உளவியல் சார்ந்த எளிய பரிகாரங்களுடன் சிம்ம ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.